வருகின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்ற ஒரு நிலையில் மக்களவைக்குள் எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். எம்பி கனிமொழி, எம்பி ஜோதிமணி, எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைக்குள் எம்பிக்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவைக்குள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் திமுக எம்பிக்கள் கனிமொழி மற்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, சு வெங்கடேசன் உள்ளிட்ட எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மக்களவைக்குள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மக்களவைக்குள் எம்பிக்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது அதை நேரடியாக நாம் பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக 15 எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். மக்களவைக்குள் அமர்ந்து 15 எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவைக்குள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கனிமொழி, ஜோதிமணி, சு வெங்கடேசன் ஆகிய எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக 15 எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். மக்களவைக்குள் தரையில் அமர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். எம்பி கனிமொழி, எம்பி ஜோதிமணி, எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 15 எம்பிக்கள் தற்போது மக்களவையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜோ மகேஸ்வரன். பிரகாஷ், நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று 2 பேர் தண்ணீர் புகை குப்பிகளை வீசியது குறித்து விரிவான விவாதத்தை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று காலையிலிருந்து மக்களவை, மாநிலங்களவை தொடங்கியதிலிருந்து இதையே வலியுறுத்தி எம்பிக்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். தொடர் ரகளையில் அவர்கள் ஈடுபட்டதாக கூறி மக்களவையிலிருந்து 14 எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்ட 14 எம்பிக்கள் மக்களவையிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் டெரிக் ஓப்ரையன் மாநிலங்களவையிலிருந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதை கண்டித்திருக்கிறார்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம். இது போன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதை கேட்காமல் அவர்களை சஸ்பெண்ட் செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதற்கு கண்டனமும் எதிர்ப்பும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் உள்ளே தெரிவித்திருக்கிற அதே சூழலிலே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக மற்ற எம்பிக்கள் எல்லாம் இணைந்து தற்பொழுது மக்களவைக்குள்ளாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் அந்த தர்ணாவில் ஈடுபட்டிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் தூத்துக்குடி எம்பியாக இருக்கிற கனிமொழி, கரூர் எம்பி ஜோதிமணி, கௌதர்ண சிகாமணி, மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் தற்பொழுது நாடாளுமன்ற மக்களவைக்குள்ளாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய தொடர் அமளி மற்றும் முழக்கத்தின் காரணமாக 2 அவைகளுமே மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளுமே நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
வேண்டும்.